ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனை காட்டும். வாங்க என்ன விலாக் அப்படின்னு பார்க்கலாமா? குப்பைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் இருந்த குப்பைக்கீரையை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம தோட்டத்துலேயே எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், குப்பைக்கீரை வந்து இந்த மாதிரி பறிச்சுட்டு அதில் பூ இருந்ததுன்னா பூ எடுத்துடணுங்க. அதேமாரி அடியில் வெள்ளைக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பறிச்சிக்கலாம். குப்பைக்கீரை அப்படின்னா இந்த மாதிரி கீரை தாங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த குப்பைக்கீரை தெரியும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூ இருக்கிறதெல்லாம் பூ எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. வாரத்தில் 2 நாள் கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கெலாம் கீரை நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குப்பைக்கீரை, ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் காசு இல்லாமலே கிடைக்குது. ஆனால் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால எதையுமே செஞ்சு சாப்பிட்றது இல்லைங்க. பாருங்கள், தேவையான அளவு நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பொரிச்ச உடனே நம்ம சமைக்க போகிறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். குப்பைக்கீரை மேக்ஸிமம் விற்கிறது கூட இல்லைங்க. குப்பைக்கீரை இந்த மாதிரி நம்மளாக பறித்து எடுத்துக்கிட்டா தான். எங்கள் ஏரியா எனக்கு தெரிஞ்சு குப்பைக்கீரை சேல்ஸ் பண்ணுறதில்ல யாருமே. எங்கள் ஏரியாவில் கீரைக்கு ரக்கரின்னு சொல்லுவோம். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பெரும்பாலான கிராமப்புறங்களில் கீரைக்கு ரக்கரின்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் கீரைன்னு சொல்லுவீங்களா, ரக்கரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேவையான அளவு பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பறித்து வச்ச கீரை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கீரையில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மாற்றி 3 தண்ணி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது மண். பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு டைமில். இங்கே பாருங்கள், இவ்வளோ மண் இருக்குது. கீரையில் மண் இருந்தால் சாப்பிடவே முடியாதுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கட்டாச்சு கீரையை. விறகடுப்பில் தாங்க கீரை வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு பான்சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் ஒரு 3 வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா இதுவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 3 தக்காளி நல்லா கழுவிட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் அறுத்து போட்டுக்கிறதா இருந்தாலும் அறுத்து போட்டுக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக எடுக்கணுங்க. காயாக எடுத்தால் எகுத்து ஓடிடும். கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டு ஒரு கலர் விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் நம்ம முன்னாடியே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பச்சை வாசம் போகும். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் கழுவி வச்ச குப்பைக்கீரையை நம்ம அதில் போட்டுக்கலாங்க. இப்போ கீரை நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. அப்புறமா தேங்காய் துருவலை போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. ஏற்கனவே 3 வரமிளகாய் போட்டுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் கரம் மசாலா இந்த மாதிரி மசாலா கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் எந்த பொரியலுக்குமே சிக்கன் பொடி இல்லாமல் செய்யவே மாட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு 2 கிளறி விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பொடிங்கள்லாம் படுற மாதிரி. இப்போ ஃபைனலாக நம்ம குப்பைக்கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சாப்பாட்டோடு நம்ம குப்பைக்கீரையை போட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே நாக்கில் எச்ச வருதுங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்லா சுடு சாப்பாட்டில் குப்பைக்கீரையை போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துங்க, டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த மாதிரி இங்கே குழந்தைங்களுக்கும் சத்தான கீரை சமைச்சு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு லாங் விலாகில் சந்திக்கலாம்.